Assalamualaikum. Welcome to my channel. இன்னைக்கு ஒரு லேசியான ஒரு லஞ்ச் ரொட்டீன் எப்படி பண்ணலாம். சரி, கஞ்சி சோறு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். கஞ்சி சோறுனா சும்மா ஈஸியான கிடையாது. அப்படியே வச்சுட்டு அதுக்கு தேங்காய் பால் புழிஞ்சு தாளித்து அதில் ஊற்றி அதுக்கு ஆப்டான ஒரு சைடிஷ் வேறு செய்யணும். அதுக்கு பேசாமல் நல்லதாக ஒரு குழம்பே வச்சிடலாம். இட்ஸ் ஓகே, டெய்லி அதை தான் சாப்பிட்டு கிடக்க ஒரு சேஞ்சுக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ரைஸ் அங்கே வெந்துட்டுருக்கு. இங்கே தேங்காய் பால் அரைச்சிருக்கு. தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா நிறையா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக் பாலாக புழிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸை காட்ட தேங்காய் பாலை ஒரு துணியில் கிளாத்தில் ஊற்றிட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பால்லாம் புளியறதுக்கு இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புளிய. இப்போ இந்த தேங்காய் பாலுக்கு லைட்டாக வெந்தயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து நம்ம நல்லா குழைய வேக வச்சுருக்க அந்த சாதத்தில் சாதம்லாம் ரெடியாகி ஆஃப் பண்ணோன்னா இதை ஊற்றணும். இந்த தேங்காய் பால் கஞ்சிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணுறோம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் இவ்வளோதான். இப்போ நம்ம வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை இதுலேயும் ஆட் பண்ணி அவ்வளோதான். சூப்பராக நம்மளுடைய தேங்காய் பால் கஞ்சி மணக்க இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் தாளித்தோடனே இதோடைய லெவலே வேற ஆயிரும் டேஸ்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்க வைக்க தேவையில்லை, ஏன்னா ரைஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்தயம் கருகி போயிடக்கூடாது, அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும் போது ரொம்ப உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு பயர் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆப்டாக. அதுதான் எப்படி அரைக்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த பயர் சட்னிக்கு தேவையான பாசி பயிர், பச்சை பயிரை தோல் நீக்கி வறுத்து அதை தோல் நீக்கி வறுத்தே வச்சுக்குவோம் இந்த மாதிரி செய்கிறதுக்காக. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் இன்னைக்கு, அதுக்குரிய அளவு தான் சொல்கிறேன். பொன்னிறமாக வறுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு தேங்காவை அரைஞ்சி போட்டுட்டு ஒரு 3 பல் பூண்டு இந்த மாதிரி அதையும் அரைஞ்சி சேர்த்துக்கங்க. சூப்பராக லைட்டாக ரோஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்க அவங்க. நடுவில் வேண்டுனா எல்லாம் ஈக்குவலாக ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உடனே வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடணும், ஏன்னா இந்த பேனோட ஹீட்டில் இன்னும் கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கொஞ்சம் ஆறணுன்னே நம்ம இந்த தேங்காய் பூண்டோடு சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதான். இதில் இன்னொரு பொருள் ஆட் பண்ணோம். இது மாதிரி மிளகா உடச்சி அதில் உள்ள விதை இருக்கு பாருங்க, இதை மட்டும்தான் ஆட் பண்ணிக்கணும். இதோடைய காரமே கரெக்டாக இருக்கும். அதுக்கு மிளகாலாம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காரமாக தெரியும். நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா வேண்டாம் ஒரு சின்ன பீஸ் மிளகா துண்டு போட்டுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் இது வந்து இந்த மாதிரி தான் செய்யணும். இதை நம்ம உள்ள எல்லா விதையும் எடுத்து அதில் போட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த பயரை இதில் போட்டுருவோம். இந்த பயிர் சட்னி வந்து எதுக்கெலாம் நல்லா இருக்கும்னா, கஞ்சி சாப்பாடு, அப்புறம் புளிக்குழம்பு, அதுக்கெலாம் வந்து செம்ம ஆப்டாக இருக்கும். இதை வந்து லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு குறைன்னு அரைஞ்சோன்னா தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இன்னும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அந்த துவையில காட்டுறேன். நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்படி பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக தான் தண்ணி ஊற்றி நீங்கள் ஆட் பண்ணி செய்யணும். இது திக்காக இருக்கணும் அந்த பேஸ்ட்டு. சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, மிளகாவுடைய விதை மட்டும். உங்களுக்கு அப்படி காரம் பத்தலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு அரை மிளகா ஆட் பண்ணிக்கிறதுல ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. எனக்கே வந்து நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணதுனால எனக்கு சுத்தமாக காரமே பத்தலை. அதனால ஒரு அரை மிளகாவோட பீஸை வந்து நான் ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கேன். இப்போ எனக்கு உரப்பு கரெக்டாக இருக்குது, காரம் உப்பு எல்லாமே. இப்போ வந்து இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் கஞ்சி, பயர் துவையல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.